இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாய் இருக்குமாறு அவரை அதட்டினார்கள். அடுத்தவர் அதட்டியும் பார்வையற்ற பிச்சைக்காரன் உரக்க கத்துகிறான் என்பது அவன் தன்னை விடுவிக்க தயாராகிவிட்டான் என்பதை குறிக்கிறது. ஜனநாயக நாடு என எண்ணப்படும் இந்திய துணைக்கண்டத்திலும் இன்று பலர் மூச்சு முட்டி கடந்து செல்லுகிறார்கள். வாக்குரிமையே கேள்வியாக்கப்பட்டுள்ளது. இறைவா, பார்வையற்றவன் பார்வை பெற எதிர்ப்பை மீறி வெகுண்டெழுந்ததைப் போல நாங்களும் நீதிக்காக இணைந்து புரட்சியை துவங்க உமதருள் தாராய். ஆமேன்.